ராமாயண மகாகாவியத்தோட நேரடியாக தொடர்புடைய ஒரு புனித இடத்துல பார்க்குறது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ராவணன் ஆகிய சிற்பங்களையும் இங்கே காணலாம். ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நிதிஷன். ராமாயண மகாகாவியத்தோட நேரடியாக தொடர்புடைய ஒரு புனித இடத்துல பார்க்குறது தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இந்த இடத்த பார்த்தோன்னே சில பேருக்கு எந்த இடம்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கேன். நுவரெலியாவின் பசுமை மிக்க மலைகளால் சூழப்பட்டு இயற்கையோட அமைதியோடு இந்த சீதை அம்மன் கோயில் அமைந்திருக்கு. அருகில் ஓடுற அந்த சிட்டாரா இருக்கட்டும் சரி, குளிர்ந்த வானிலை, மழை மூடிய மலைகள் இங்கே வந்ததுமே ஒரு எப்படி சொல்கிறது ஆனந்தமான உணர்வை கொடுக்கும்னு சொன்னால் மிகையாகாது. ராமாயண புராணத்தின்படி ராவணன் சீதையை கடத்தி வந்து அசோகவனத்தில் வைத்ததாக கூறப்படுது. அது இந்த கோவில் இருப்பிடத்தெல்லாம் இருக்கலாம் என்று பலரால் நம்பப்படுது. கோவில்ட அருகே இருக்கிற அந்த நதியில் சீதை தேவி குளித்ததாகவும் ஒரு கருத்து காணப்படுது. சரி, இந்த கோயில்ட கட்டிடக்கலை வழிபாட்டு முறைகளை பார்த்தோம்னு சொன்னால், இந்த கோயில் தென்னிந்திய நடப்பிலான கோவில் கட்டிடக்கலையில் அமைந்திருக்கு. கோயில்ட உள்ள ராமர், சீதை, லட்சுமணர், அனுமன், ராவணன் ஆகிய சிற்பங்களையும் இங்கே காணலாம். தினமும் பூஜைகள் சிறப்பாக நடத்தப்படுறது மட்டும் இல்லாமல் அனுமன் ஜெயந்தி போன்ற விழாக்கள் பிரம்மாண்டமாக இங்கே கொண்டாடப்படுது. இப்படி சொல்கிறது, சீதை அம்மன் கோயில் என்ற ஒரு ஆன்மீக அனுபவமாக மட்டும் இல்லாமல் இது ஒரு பழமையான காவியத்தின் மரபை உணரக்கூடிய ஒரு இடமாகவும் காணப்படுது. அதனால் ஆன்மீக உணர்வோடு இல்லைண்டா சுற்றுலா பயணமாக இருந்தாலும் சரி, இந்த கோயிலை ஒரு முறையாவது கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நுவரெலியாவுக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் ஒரு விஷயம், என்னோட கடந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க, அனுமன் இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு முதலாவது வந்திறங்கிய இடம் எதுன்ற மாதிரியும், ராமர் படைகளை திரட்ட பயன்படுத்தப்பட்ட இடம் எதுன்ற மாதிரியும், அதே இடத்துல இன்றைக்கு கோயில் ஒன்று இருக்கிற மாதிரியும் சொல்லியிருப்பேன். அது எந்த கோயிலும் இல்லை, ரம்போட ஆஞ்சநேயர் கோயில் தான். அந்த காணொலி பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, நாங்கள் இங்கே தொடர்வோம். இதில் ஒரு அழகான சிற்பம் ஒன்று காணப்படுது. என்னென்னு சொல்லி பார்த்தா அனுமன் சீதையை சந்தித்த அந்த விஷயத்தை சீதையை சந்தித்து அந்த ராமர் கொடுத்த மோதிரத்தை கொடுத்து ராமர் தான் தன்னை அனுப்பியன்ற அந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிற மாதிரி ஒரு சிற்பம் ஒன்று காணப்படுது. அது உண்மையாகவே அழகாக இருக்குது. அதையும் பார்ப்போம் வாங்க. கிழிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அசோக் வட்டிகா ராமவை ராவணா பட்ட ராம் கிருஷ்ணட்ட எல்லா அவதாரத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, I know. நான் இதுக்கு மேலே வந்த போலாம் இவ்வளவு தண்ணி வேகமாக ஓடினதில்லை. தண்ணியோட கலரே ஒரு தான் இருக்குது பாருங்க. இல்லை மண்ணோட கல்லங்கி அடிச்சு தான் வந்துட்டு இருக்கு. அதான் போகணும் வாங்க. என்ன போட்டிருக்காங்க?
சரி மக்களே, இந்த காணொலி நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சொல்லுங்க. அடுத்த காணொலி வந்து ஒரு ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்குள்ளே போயிட்டு நேரில் ஸ்ட்ராபெரி ஆஞ்சி சாப்பிட்டு பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரி எப்படி இருக்குமன்ற ஃபீலே உங்களோட ஷேர் பண்ணுறதோட அது எங்கே இருக்குன்றதை நான் அடுத்த காணொலி விளக்கமாக சொல்கிறேன். அதுவரை உங்களோட தொடரும் நான் நிதிஷன். நன்றி, வணக்கம், பாய் பாய் பாய்.